தெய்வீக இல்லற வாழ்வு. கருத்து 4. தங்கள் பிள்ளைகளுக்கு காதல் பற்றி சொல்லி வளர்க்கவும். ஒரு பையனோ பொண்ணோ நம்ம எந்த வயசுல காதல் பற்றி சொல்லி கொடுக்கணும்னா, அவங்க 8ஆம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்து நீங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். அந்த நேரத்துல நீங்க சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலைன்னா அவங்க தடம் மாற வாய்ப்பு இருக்கு. அதனால 8வது படிக்கும் போதே அவங்களுக்கு காதல் பற்றி சொல்லி கொடுங்க. அப்படி அவங்க 8வது படிக்கிறதுலேருந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை காதல் பற்றி பேசி அதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அது பக்கம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே வரணும். இப்படி 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க விருப்பப்படுறாங்களோ இல்லையோ, கூச்சப்படுறாங்களோ இல்லையோ, அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. உட்கார வச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டே வாங்க. அப்படி நீங்க சொல்லி கொடுக்கும்போது அது தானாவே ஒரு 3-4 வருஷம் அவங்க 11வது படிக்கும் போதுக்குள்ள நல்லா மனசுல பதிஞ்சிடும். நம்ம அப்பா அம்மா இப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இதுகிட்ட நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்கு தானாவே வந்துடும். இதை எப்படி இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னா, இந்த வயசுல இருந்து உங்களுக்கு ஆணுக்கு பெண் மேலையும் பெண்ணுக்கு ஆண் மேலையும் ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படும். நம்ம அவங்க கூட இருக்கணும், அவங்க கூடயே பேசிக்கிட்டு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பை இயற்கை உங்களுக்குள்ள இப்ப ஏற்படுத்தும். ஆனா நீங்க அதைய கண்டுக்காம உங்களுடைய படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. படிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்க்கலாம் அப்படின்னு உங்க மனநிலையை தள்ளிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த ஈர்ப்பு, இந்த காதல்னால என்னப்பா பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த காதல் ஈர்ப்புல இறங்க ஆரம்பிச்சா படிப்பு மற்ற வேலைகள் எதுலேயுமே ஒரு கவனம் இல்லாம கவனங்கள் பூராமே அந்த காதல் நினைவுகள்லயே பொழுது போய்கிட்டு இருக்கோம். அதனால படிப்புல கவனம் இல்லாம இருப்பீங்க. நமக்கு இப்போ படிப்பு தான் முக்கியம். இந்த வயசுல காதல்னு வருதுன்னா அது ஒருவர் மேல உள்ள ஒரு ஈர்ப்புனால இயற்கையாவே அது வரும். ஆனா அதுல ஈடுபட ஆரம்பிச்சா என்ன ஆயிடும்னா, அதுவும் பெண்ணான உனக்கு அது ரொம்பவே பாதிப்பு கொடுக்கும். எதனாலனா, நிறைய பேர் இதுல ஏமாற்றுக்காரங்களா இருப்பாங்க. உன்கிட்ட பொழுதுபோக்குக்காக உன் கூட விளையாடிட்டு போயிடுவாங்க. அதனால நீ அந்த மாதிரி இதுக்குள்ள படிக்கும்போது ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுங்க. இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னன்னா, சில நேரங்கள்ல இயற்கையோட ஈர்ப்புனால உங்களுக்குள்ள குழந்தைகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும். எப்போதுமே ஒரு பெண்ணுக்கு குழந்தைகள்னா அது திருமணம் முடிஞ்ச பிறகுதான் உருவாகணும். அதுக்கு முன்னாடி உருவானா அது உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும். எதனாலனா, வாழ்க்கைங்கிறது வெகு நீளமான ஒண்ணு. அதாவது ஆயிரக்கணக்கான நாட்கள் உள்ளது. அதை நம்ம முறைப்படி சரியா கொண்டு போகலைன்னா வாழ்க்கை முழுசுமே ஒரு பிரச்சனையான நாட்களா உருவாக்கிடும். எப்போதுமே வாழ்க்கையை முறையா கொண்டு போகலைன்னா வாழ்க்கை முழுதுமே பிரச்சனையா தான் இருக்கும். அதனால படிப்பு முடிகிற வரைக்கும் காதல்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுங்க.